வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கீழ்ப்பாக்கம் சென்னை அவர்களுடைய ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான். ஸோ நமக்கு நேற்று இந்த அப்டேட் கிடைச்சிது. அதாவது ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் ஃபார் டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ் செஷன் 2024-2025 ஆஸ் ஆன் 3rd March 2025. அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச அந்த கவுன்சிலிங்கில் சீட் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்சஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஆஸ் வெல் அஸ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அதில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எதனால் ப்ரொவிஷனல் லிஸ்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு அந்த இன்ஸ்டியூஷனில் போய் சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு அந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதற்கு அப்புறம் தான் சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். அதனால இது ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் ஃபார் டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை கேண்டிடேட்ஸ் அலாட் ஆகிருக்கிறாங்க, எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் அலாட் ஆகிருக்காங்க, எவ்வளோ மார்க் கட் ஆஃப் மார்க், மேக்ஸிமம் மார்க்கு, இது நம்ம தெரிஞ்சுக்கிடும் போது அப்கமிங் செஷனில் இந்த மாதிரி கவுன்சிலிங் மூலமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுற நண்பர்களை கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் ஆஸ் ஆன் 3rd March 2025. ஸோ நம்மளுடைய டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸில் இப்போ அலாட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் இதுதான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தோம் அப்படின்னா 94.33 தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கட் ஆஃப் மார்க் 1 by 1 கம்மியாகிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு ரேங்க் லிஸ்ட் வைஸ் நமக்கு அந்த மார்க் எடுத்ததை பொறுத்து சீட் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி இப்போ 50th ரேங்க் எடுத்தவங்க 83.67 கட் ஆஃப். இப்போ 83.67லேயே 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அந்த ரேங்கை பொறுத்து சீட் அலாட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுலேயே சப்ஜெக்டில் அதிகமான மார்க் எடுத்தவங்க, அடுத்து தமிழ் இங்கிலீஷில் மார்க் எடுத்ததை பொறுத்து அந்த ரேங்க் யார் முன்னாடி அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஸ் நடக்கும். இது பயாலஜி லைனில் உள்ள கோர்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் உள்ள மார்க்கை பொறுத்து அந்த ரேங்க் ஒரே மாதிரியான மார்க் இருந்தவங்களுக்கு டிசைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 82.75 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதுலேயே அவங்களுக்கு அந்த சிமிலர் மார்க் இருக்கும்போது அந்த ரேங்க் இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸில் எடுத்ததை பொறுத்து, அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸு, லாங்குவேஜ், அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் இருந்து அதை பொறுத்து ரேங்க் வேரி ஆகும். டோட்டலாக 240 கேண்டிடேட்ஸ் இந்த கவுன்சிலிங்கில் அலாட் ஆகிருக்கிறாங்க. 240 கேண்டிடேட்ஸ். இதில் மேக்ஸிமம் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 71.0 அதோட நமக்கு அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் கேண்டிடேட் வந்திருக்கிறாங்க. இன்னும் இந்த 240 கேண்டிடேட்ஸில் கவுன்சிலிங்கில் ப்ரொவிஷனல் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் சீட் கன்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இதில் யாருக்காவது வில்லிங்னஸ் இல்லை, இல்லை இதே கேண்டிடேட்ஸ் வேறு கோர்ஸ் எடுத்துக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேகன்சி வரும்போது செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.